கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். இன்று நாம் மந்திரவாதிகளோடு போராட்டம் என்கிற தலைப்பின் கீழ் நாம் தியானிக்க போகிறோம். ஆதார வசனம் என்னாகமம் 23வது அதிகாரம் 23வது வசனம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதம் இல்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனையும் தேவனுடைய ஜனங்களையும் எதிர்த்து போராடுகிற மந்திரவாதிகள் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறார்கள். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற பில்லி சூனியத்தோடும் செய்வினைகளோடும் மந்திர தந்திரங்களோடும் கூட நமக்கு போராட்டம் இருக்கிறது. அன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி மோசே புறப்பட்டு வந்து பார்வோனுக்கு முன்னால் தன் கோலை போட்டபோது அது பாம்பாய் மாறியது. அதே அற்புதத்தை எகிப்தில் உள்ள மந்திரவாதிகளும் செய்தார்கள். பிரியமானவர்களே, ஆனால் ஒரு மாற்றம் இருந்தது. அவர்களுடைய கோல்களை கீழே போட்ட போது பாம்பாய் மாறின. இப்பொழுது மோசேக்கும் மந்திரவாதிகளுக்கும் இடையே ஒரு போராட்டம் இருந்தது. அதே நேரத்தில் கீழே நெளிந்து கொண்டிருந்த பாம்புகளுக்கும் இன்னொரு பாம்புக்கும் போராட்டம் இருந்தது. போராட்டத்தில் யார் ஜெயம் பெற்றது? மோசேதான். மோசேனுடைய கோல் மந்திரவாதிகளின் கோல்களை விழுங்கியது போல நீங்களும் நிச்சயமாக ஜெயம் எடுப்பீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று உங்களுக்காக இதை வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நாம் ஏசாயா 54வது அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் உங்களிடம் இதைதான் சொல்ல விரும்புகிறார். மந்திரவாதிகளின் வல்லமை குறைவானதுதான். அவர்கள் ஆரம்பத்தில் மோசேக்கு போட்டியாக ஒரு சில அற்புதங்களை செய்தார்கள். தங்கள் மந்திரவாதத்தினாலே தவளைகளை வர பண்ணினார்கள். ஆனால் மோசே வாதைகளாக பேன்களை உண்டு பண்ணின போது மந்திரவாதிகளால் பேன்களை பிறப்பிக்க கூடாமல் போயிற்று. இதை நாம் யாத்ராகமம் 8வது அதிகாரம் 18வது வசனத்தில் அறிந்து கொள்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளின் வல்லமையோ மந்திரவாதிகளின் வல்லமையை பார்க்கிலும் கோடி கோடி மடங்கு மேன்மையானதாக இருக்கிறது. மோசே எகிப்தியர் மேல் கொப்பளங்களை வர பண்ணிய போது மந்திரவாதிகளால் அந்த கொப்பளங்களை தடுக்க முடியவில்லை. பயங்கரமான எரிபந்தமாக கொப்பளங்கள் அந்த மந்திரவாதிகளின் மேலும் வந்தது. இதை நாம் யாத்ராகமம் 9வது அதிகாரம் 11வது வசனத்தில் அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் மந்திரவாதிகளை கொண்டோ செய்வனைகளை கொண்டோ பயப்படும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, மந்திரவாதிகளின் வல்லமைகளை முறியடிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இதை விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா ஆமீன் சொல்லுங்க. பிரியமானவர்களே, பல வேளைகளில் தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் மந்திரவாதிகளை எதிர்த்து நிற்க வேண்டியதா இருக்கிறது. சில பயங்கரமான செய்வினை வல்லமைகளை முறிப்பதற்கு பல நாட்கள் தொடர்ந்து உபவாசம் செய்ய வேண்டியதா இருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் கொடுக்கும் வாக்குத்தத்தம் என்ன? இதை நாம் 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனத்தின் படி பார்க்கலாம். அந்த போராயுதம் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தின் படி நீங்க இதை உறுதியுடன் இதை பெற்றுக்கொண்டவர்களாய் நீங்கள் நிச்சயத்தோடு நீங்கள் கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசத்தோடு நீங்கள் உங்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஏறெடுக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மந்திர தந்திரங்களையும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. இந்த மந்திரக்கட்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சொப்பனங்கள் வழியாக இது அதிகமாக செயல்படும். அது மாத்திரமல்ல, அவர்கள் வீடுகளில் சமாதானமின்மை இருக்கும், பிரச்சனை மேல் பிரச்சனையாக இருக்கும். எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் எல்லாம் நஷ்டமாக போய்விடும். 1 ரூபாய் கூட சேர்த்து வைக்க முடியாதபடிக்கு இந்த மந்திரத்து கிரியைகள் கிரியை செய்யும். பிரியமானவர்களே, நீங்கள் நேரடியாக மந்திரவாதிகளை பார்த்து சொல்லுங்கள், உன்னில் இருக்கிற அசுத்த ஆவிகளை பார்க்கிலும் என்னோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பெரியவர், எனக்குள் வாசம் பண்ணுகிற கிறிஸ்து பெரியவர் என்று நீங்கள் அறிக்கையிடுங்கள். அது மாத்திரமல்ல, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. அவர் எவ்வளவு பெரிய தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அவர் நமக்கு உயர்ந்த கேடகமாக இருக்கிறார். மந்திரவாதிகளை கண்டு பயப்படாதிருங்கள். செய்வனை பில்லி சூனியங்களை கண்டு பயப்படாதிருங்கள். அவைகளை எதிர்த்து நில்லுங்கள். பிசாசை எதிர்த்து நிற்கும் போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. கடைசியாக 1 யோவான் 5வது அதிகாரம் 5வது வசனத்தின்படி இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயம் பெற வேண்டும் என்றால் முதலாவது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை கட்டளை செய்வார். அது மாத்திரமல்ல, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்ற இந்த வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மந்திர தந்திரங்களுக்கு விரோதமாக நீங்கள் முதலாவது சத்ருவானவனுக்கு எதிர்த்து நின்று நீங்கள் இதில் ஜெயம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதற்கான ஒரே ஆயுதம் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் ஒரு மனதா இணைந்து ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, எங்களுடைய இருக்கிற குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நீர் மன்னிங்கப்பா. நீர் இன்று அப்பா எங்களுக்காக வெளிப்படுத்தின இந்த சத்திய வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசொல்லுதலும் இல்லை ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா மந்திர தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாகி போவதாக. எல்லா பில்லி சுழி ஏவலின் ஆவிகள், எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தால் கட்டவிழ்க்கப்படுவதாக. அப்பா, நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நீர் எங்களோடு இருக்கிறவர் பெரியவர் ஆண்டவரே. நீர் உன்னதர் அப்பா. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடி தகப்பனே. சகலத்தையும் நீர் உருவாக்குனீர், உம்முடைய வார்த்தையால் நீர் உருவாக்குனீர் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா செய்வினை கட்டுகளின் தன்மைகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாகி போவதாக. பிள்ளைகளுக்கு முழு விடுதலை கட்டளையிடுவீராக. பிசாசுக்கு எதிர்த்து நின்று ஆண்டவரே அப்பா, உபவாசத்தை ஜெபிக்க பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க தகப்பனே. உபவாசத்தை ஜெபித்து சத்துருக்களின் தந்திரங்களை மேற்கொள்ள இயேசுவின் நாமத்தால் கிருபை உண்டாவதாக. அப்பா, உங்களுடைய கரத்தில் நம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இழந்து போன சமாதானம், சந்தோஷம், நிம்மதிகளை இயேசுவின் நாமத்தினால் இரட்டத்தனையாக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற குடும்பத்துல அப்பா, வெளி இடத்துல எழும்புகிற மனிதர்கள் மூலமாக வருகிற எல்லா மந்திர கட்டுகள், சாப கட்டுகள், எல்லா மந்திர செயல்பாடுகளை இயேசுவின் நாமத்தில் செயலிழக்க பண்ணுவீராக. அப்பா, யுத்தம் உம்முடையது ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கர்த்தர் நீர் என்று சந்திப்பீராக. அப்பா ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. காரணம் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்கப்பா. நீர் இரக்கத்தின் ஐஸ்வர்யர் ஆண்டவரே. அப்பா, உண்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. உடைய தயவு நிறைந்த கண்கள்னால் அப்பா உடைய பிள்ளைகளை நீர் கண்டு உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்கள், போராட்டங்களுக்கு பதிலாக இரட்டத்தனையான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. தெய்வீக சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் பிள்ளைகளை திருப்தியாக்குங்க. உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் என்று சொன்னீங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களின் தந்திரங்களும் நிர்மூலமாக்குங்க. ஒரு வழியாய் வருகிற சத்துருக்களை 7 வழியாக சிதறுண்டு போக பண்ணுங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் கரத்துக்குள்ள அப்பா நீர் வைத்து பிள்ளைகளை மூடி மறைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இதோ உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன வசனத்தின்படி பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இவர்களை மாத்திரமல்ல, இவர்கள் குடும்பங்களையும் இயேசுவின் ரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. போகிற இடமெல்லாம் தேவ தூதர்களை விட்டு இவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பயம் என்கிற உணவு பிள்ளைகளை வாட்டி வதைக்காதபடிக்கு அப்பா இந்த கடினமான சூழ்நிலைகளை மேற்கொள்ள இயேசுவின் ரத்தத்துக்குள்ள அப்பா பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் நீர் அவர்களை பாதுகாத்து வழிநடத்துங்க. ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் நீர் ஆமென்றும் ஆமென் என்றும் நீர் பதில் கொடுக்க போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.